வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசிப்பலன். இந்த செப்டம்பர் மாதம் 9, 2024 முதல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை உள்ள ரிஷபராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக ரிஷபராசி மக்களை பொறுத்து அந்த ராசிக்கு 5வது வீட்டில் கன்னியில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் செய்யும் உங்களின் தொழில் மற்றும் குடும்பம் சார்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இதன் காரணமாக நீங்கள் தேவையற்ற மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்களது மனதையும் சிந்தனையும் ஒருமுகமாக கட்டுப்படுத்தி செயல்படுவது மிகவும் நன்று. இல்லை என்றால் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் சூழல் இருக்கிறது. அப்படியும் இல்லை என்றில் நீங்கள் மேற்கூறியவற்றை ஒரு நல்ல முடிவை எடுப்பதில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டால் உங்களை விட அனுபவம் வாய்ந்த வயதான குடும்பத்தில் உள்ள அனுபவம் வாய்ந்த உறவினர் உதவியை நாடுவது மிகுந்த நலமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை தரும். எனினும் இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் தங்களின் பொதுவான உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம். மற்றும் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்காக அதிக பணம் செலவழிப்பதை முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றும் உங்கள் பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவழிக்க உதவும் என்பதால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி சேமிக்க முயல வேண்டும். நீங்கள் வீட்டை விட்டு விலகி இருந்தால் இந்த வாரம் நீங்கள் தனிமையாக இருப்பதாக உணரும் போதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் குடும்பம் மற்றும் அவர்களின் உணர்வுகள் யாவும் அவர்களின் உணர்ச்சியுடன் வசதியாக உங்கள் மனதில் பொருந்தி ஆழமாக நினைவுகள் இருக்கும். எனவே நீங்கள் தொலைவில் இருந்தாலும் தங்களின் உறவுகளும் ஒவ்வொரு கணமும் உணர்ச்சிபூர்வமாக உங்களுடன் மனதளவிலும் நினைவிலும் இணைந்து இருப்பார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கும் உங்களுக்கு. இதனால் நீங்கள் உங்களை தங்களின் மனச்சோர்விலிருந்து பாதுகாத்து புத்துணர்ச்சி பெறுவதற்குண்டான சூழல் அமையும். மேலும் ரிஷபராசி மக்கள் புத்திசாலித்தனமான தொழில் முடிவுகளை எடுக்க இந்த மன அமைதி உங்களுக்கு உதவும். இந்த வாரம் உங்கள் எதிரிகள் எவரும் உங்களுக்கு எதிராக திட்டமிட்டு சதி செய்யும் சூழலும் இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நேரத்திலும் உங்களுடைய மனதையும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு எச்சரிக்கையுடன் வேலை செய்ய வேண்டும் என்பதை மனதில் இருத்தி செயல்படுவது மிகுந்த நன்மைக்குரியதாக இருக்கும். எப்பொழுதும் எதிலும் ஆரம்பத்திலிருந்தே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ரிஷபராசி மாணவர்களின் கல்வியின் எதிர்காலத்தை பொறுத்தவரை வெளிநாடு செல்லும் கனவில் இருக்கும் ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக அமையும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இது தவிர ஃபேஷன் டிசைன் மற்றும் பிற படிப்புத் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வார நேரம் நல்லதாக அமைந்திருக்கிறது. காரணம், இந்த நேரத்தில் ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் இவர்கள் கிரக நிலைகள் இவர்களுக்கு உருவாக்கி தரும் என்பதால் இவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ரிஷபராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது இந்த வாரம் தங்கள் குடும்ப பெண்களை போற்றி அவர்களின் மனதை குளிரச் செய்யுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களை வணங்கி அவர்களது ஆசையை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.